Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸில் தான் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸில் கட்டிங் போட போகிறோம். நான் யூடியூப் பார்த்து எப்படியெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மீட்ரு கிளாத் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை நீங்கள் அயர்ன் பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸு அயர்ன் பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு அளவு ப்ளவுஸை எப்பயுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தால் மட்டும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை சமமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸை சமமாக போட்டுக்கோங்க. கழுத்தோட ஷேப் மாறாமல் ஒன்று போல வச்சுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த சைடு ரைட் சைடு கை ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அது வரை நீங்கள் நேராக வச்சு டேப்பை அளவு எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 21.5 இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நீங்க கை ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க கொக்கி பட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை நல்லா நேர இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கொக்கி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கு. எனக்கு இங்க 21.5 இன்ச் இருந்துச்சு. இப்ப இதுல 8 இன்ச் இருக்கு. அதை நீங்க ஒன்னா டோட்டல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து பின்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க கொக்கி எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த கொக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து திருப்பி கை ஜாயின் பண்ணிருக்க வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப 8.5 இன்ச் இருக்கு. இங்க 8 இன்ச் இருந்துச்சு, இதுல 8.5 இன்ச் இருக்கு. 6 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. 21.5 இன்ச் எடுத்திருந்தோம், அடுத்து 8 இன்ச்சு, அடுத்து 8.5 இன்ச் எடுத்திருக்கோம். இது 3 அளவையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா பிளவுஸோட சைஸ் நமக்கு தெரிஞ்சிரும். இது எத்தனை இன்ச் பிளவுஸ் அப்படின்னு. இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 37.5 இன்ச்சு. இதுதான் நம்ம பிளவுஸோட சைஸை நம்ம அளந்து நோட் பண்ணிக்கணும். நம்ம பிளவுஸோட அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிளாத்தை எப்பயுமே நம்ம ஃபோல்டிங் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு எப்பயுமே 2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம பிளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அந்த 2 இன்ச் ஏன் அப்படின்னா நம்ம மடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்காக 2 இன்ச்சு. சிலருக்கு அந்த 2 இன்ச் வேண்டாம், எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் கூட நீங்க விட்டுக்கலாம். இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் விடுவேன். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்க 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரேதா கோடு போட்டு எடுத்துருவீங்க. அப்படி போடுறதுனால இந்த சைடு உள்ள அளவெல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, 37.5 இன்ச் கிடைச்சிச்சு இல்லையா, அந்த 37.5 இன்ச்சை நம்ம என்ன பண்ணணும்னா பாதியா பிரிக்கணும். இப்ப 37 இன்ச்சை பாதியா பிரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் நீங்க நல்லா அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 18.25 இன்ச் இருக்கு. இந்த 18.25 இன்ச்சை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
எப்பயுமே நம்ம பிளவுஸோட சைஸ வந்து நாலா பிரிச்சுதான் நமக்கு வந்து அந்த பாடியோட சுற்றளவு, இடுப்போட சுற்றளவு வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 9.25 இன்ச் வந்து நமக்கு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா அப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எதுக்கு விடணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லையா முதுகுல, அந்த டாட்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்ப விட்டாச்சு. இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல நம்ம கை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, கை ஜாயின் பண்ணிருக்கிறதுல இருந்து கீழே வரையும் எவ்வளவு அளவு இருக்குன்னு நம்ம அளந்து எடுத்துக்கணும். கரெக்டா துணியை இழுத்து விட்டுட்டு நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இருக்கு. 8.5 இன்ச்ச நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுல இருந்து 8.5 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது ரெடி அளவு நம்ம இன்னும் தையலுக்காக விடல. இது மார்க் பண்ணதோட விடாம இங்க இருக்கிற அகலம் இங்கேயும் இருக்கான்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா 9.25 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த அகலம் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா சிலர் ஒண்ணு போல எடுக்காம கொஞ்சம் இதுல டிஃப்ரெண்ட் ஆயிரும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் கரெக்டா தான் எடுத்திருக்கேன். 9.25 இன்ச் கரெக்டா இருக்கு எனக்கு. உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதோடைய அகலமும் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்த்து அளந்துக்கோங்க. இப்ப இங்க 8.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மறுபடியும் அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பிளவுஸோட லென்த், பிளவுஸோட உயரம் தான் நம்ம அளந்துக்க போறோம். கரெக்டா நீங்க ஷோல்டர் 2 போய் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. இந்த கழுத்தோட ஷேப்பும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த ஷோல்டர் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க டேப் வச்சுக்கோங்க. 15 இன்ச் இருக்கு. இந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 15 இன்ச் இருக்கு. இத கரெக்டா நீங்க அந்த 2 இன்ச் விட்டுருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து இந்த 15 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இல்லைன்னா ஏத்த இறக்கமா போட்டுருவீங்க. இப்பதான் பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக ஆட்டோமேட்டிக்கா நீங்க கரெக்டாவே மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நான் இது மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு மட்டும்தான். தையலுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணல. இப்ப நம்ம கழுத்தோட இறக்கத்தை தான் நம்ம மார்க் பண்ண போறோம். இப்ப கழுத்துல இருந்து நீங்க கீழே எவ்வளவு இருக்குன்னு டேப் வச்சு நேரா அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 6.5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மாதிரி அந்த 2 இன்ச் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க அளவு பிளவுஸ இப்ப மார்க் பண்ணீங்க இல்லையா 6.5 இன்ச்சு, அதுல இருந்து கரெக்டா இத வச்சுக்கோங்க.
அது மேலே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு உயரமும் கரெக்டா இருக்கு. இந்த 2 இன்ச்சு சைட்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இடுப்போடைய அளவு, அதுவுமே நமக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்து மாறாம அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்றது. இப்ப நம்ம கழுத்தோட அளவை வந்து அளந்துக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இன்ச் கரெக்டா இருக்கு. எல்லாருக்குமே கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும். ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 இன்ச் இல்ல 2.25 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க நீங்க கழுத்தோட இறக்கத்துல மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, கழுத்தோட உயரம், அதுல இருந்து நீங்க அதே மாதிரி ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த வளைவு வரைஞ்சுக்கோங்க. எப்பயுமே இந்த கழுத்தோட வளைவு வந்து நம்ம வரையும் போது 1/2 இன்ச் வச்சாலே போதும். இல்ல 3/4 இன்ச் கூட வச்சுக்கோங்க. நான் 1/2 இன்ச் வைக்கிறேன். இப்ப உங்ககிட்ட இந்த ஆம்போல் ஸ்கேல் இருந்தாலும் நீங்க இந்த ஸ்கேலோட இந்த நுனி பகுதியை வச்சே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கையிலே ஈஸியா மார்க் பண்ண வரும் அப்படின்னா நீங்க அழகா கையிலே கூட மார்க் பண்ணிக்கலாம். இத இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே அது கரெக்டா அந்த 2 கோட்லயும் ஒண்ணு போல போய் நிக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்புறம் போக போக கூட கையில நீங்க அழகா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டரோட அகலம். ஷோல்டரோட அகலம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல 2.25 இன்ச் இருக்கு. 2.25 இன்ச் இருக்கு. பொதுவாவே 2 இன்ச் எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். அந்த 2.25 இன்ச்ச நீங்க கழுத்தோட அகலம் மார்க் பண்ணீங்க இல்லையா, அதுல இருந்து 2.25 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது ஸ்ட்ரைட்டா தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இங்க 8.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோட அளவு வந்து நம்ம 8.5 இன்ச் மார்க் பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி மார்க் பண்ணி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க ஒரு அளவு இங்க ஒரு அளவுன்னு ஏத்த இறக்கம் இல்லாம ஒரே நேரா இருக்கும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம விட போறோம். இப்ப நம்ம இது வந்து ரெடி அளவு ஷோல்டர் கிட்ட. இப்ப நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம இங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 1/2 இன்ச் விடல. இது வந்து ரெடி அளவு. நம்ம இங்க ஒரு 1/2 இன்ச் விடணும். இங்க நம்ம 1/2 இன்ச் விடல. அதே மாதிரி இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இது 2 கோடையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடுவோம் இல்லையா கிளாத்துக்காக, அதுக்கு நீங்க 2 இன்ச் விட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 இன்ச் தேவைப்படாது, இல்ல எனக்கு 1.5 இன்ச்சே போதுன்னா நீங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா இல்ல நான் வெயிட் ஆயிடுவேன்
வெயிட் ஆனதுக்கு அப்புறம் பிரிச்சு விடுறதுக்காக நீங்க இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். இப்ப நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலுக்கு நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சிலர் 1 இன்ச் வச்சு மார்க் பண்றாங்களே சிஸ்டர், சிலர் வந்து 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அப்படியே கர்வ் வரைஞ்சிடறாங்களே அப்படின்னு. அது வந்து ப்ராப்பராகவே இருக்காது நமக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1.25 இன்ச், இது எல்லா பிளவுஸுக்குமே செட் ஆகிற ஒரு அளவு தான் ஆம்ஹோலோட அளவு. நீங்க 1.25 இன்ச்சே தாராளமா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையிலே வரும் அப்படின்னா நீங்க கையிலே கூட அந்த கர்வ் வரைஞ்சுக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க வரைகிறீங்க அப்படின்னா முதல்ல மேல வந்து ஒரு 2.5 இன்ச் வரையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 இன்ச் கீழ இருந்து நீங்க அந்த கர்வ் வர மாதிரி வளைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேல் வந்து இந்த நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா ரெடி அளவு, இதுல வந்து டச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க மார்க் பண்ணிட வேண்டாம். சிலர் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறீங்க. அப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா அளவு நமக்கு மாறிடும். இந்த ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளேயே இந்த ஸ்கேல் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளவுஸ் வந்து டிசைனா இருக்கிறனால உங்களுக்கு மார்க்கிங் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு நான் லைன் பிளவுஸ்லயும் மார்க் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இப்ப அவ்வளவுதாங்க. நம்ம பேக் பீஸ்ல வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்றது தான் நமக்கு. நம்ம கட் பண்ணும்போது எப்பயுமே இந்த நுனி பகுதி கிட்ட வச்சு கட் பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்த இங்க இருந்து நீங்க கட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அந்த லைன்ல இருந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் கிட்ட நீங்க கட் பண்ணும்போது சிசரை வந்து நீங்க விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பிசிறு தட்டுற மாதிரி நமக்கு இருக்கும். இந்த கர்வ் கிட்ட கட் பண்ணும்போது ஒரே லைனா நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பேக் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, 2 இன்ச் மடிச்சடிப்பீங்களே, உங்ககிட்ட ஒரு அர்க்காத் மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மார்க் அழிஞ்சா கூட நம்ம அந்த அர்க்காத் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம அழகா ஈஸியா மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இது வந்து நமக்கு நார்மல் பிளவுஸ் தான், நமக்கு லைனிங் பிளவுஸ் கிடையாது. லைனிங் பிளவுஸ் அப்படின்னா வந்து இதை வந்து கட் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணா போதும். ஆனா இது நார்மல் பிளவுஸ். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க விட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது இந்த எண்ட்ல நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி நமக்கு ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்ப ஸ்லீவுக்கு அந்த கிளாத்தை
4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம நார்மல் ப்ளவுஸ் தானே நம்ம மார்க் பண்றோம். இங்க எப்பயுமே நம்ம லைனிங் மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்ப இது நார்மல் ப்ளவுஸ்னால நம்ம 1.25 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம எம்மிங் பண்ணும்போது அப்பதான் நமக்கு நீட்டா இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல பேக் சைடு ஸ்லீவ் இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்லீவை வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடு வச்சு நீங்க எடுத்துற வேண்டாம், பேக் சைடு வச்சு எடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இங்க வந்து உள்ளடக்கி வெட்டியிருப்பாங்க, அதனால நமக்கு வந்து அளவு வந்து மாறிடும். எப்ப நீங்க ஸ்லீவோட அளவு வந்து நீங்க எடுத்தாலுமே பேக் சைடு அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்லீவோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 7 இன்ச் இருக்கு நமக்கு ஸ்லீவோட லென்த். நீ அதே மாதிரி ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி மறுபடியும் அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து ரெடி அளவு 7 இன்ச் வந்து நமக்கு ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக அரைஞ்சு விடுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் இங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்லீவோட வித் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்க போறோம், அகலம் நம்ம பார்க்கலாம். ஸ்லீவோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த 6 இன்ச்ச கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளவு இன்ச் இருக்குன்னு நம்ம அளந்துக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கு. 5 இன்ச்ச நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோலோட லென்த் சிலர் மார்க் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு இந்த வளைவுலயே நீங்க வச்சு நோட் பண்ணி எடுத்துறீங்க. சிலருக்கு வந்து இது கரெக்டா வரும், சிலருக்கு வந்து இதோட அளவு வந்து மாறிடும். நீங்க அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, எந்த ஸ்லீவா இருந்தாலும் 3/4 ஸ்லீவா இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவா இருந்தாலும் சரி, நீங்க இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸ்லீவையும் உடம்பையும் அட்டாச் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 5 இன்ச் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒரு 5 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிட்டு, அந்த 5 இன்ச்சுல இருந்து எவ்வளவு அகலம் இருக்குன்னு, அதாவது கை பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து எவ்வளவு அகலம் இருக்குன்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்கு. 7 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்ப 8.5 இன்ச். இந்த மாதிரிதான் நம்ம ஆம்கோலோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாவும் இருக்கும். எந்த பிளவுஸா இருந்தாலும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த பிளவுஸா இருந்தாலும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 5 இன்ச் நீங்க மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 இன்ச் நோட் பண்ணிட்டு அதுல இருந்து எவ்வளவு இருக்குன்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப 7 இன்ச் இருக்கு, 7 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 8.5 இன்ச். அதுதான் நம்ம ஆம்கோலோட லென்த். இப்ப இந்த 8.5 இன்ச்ச இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட லென்த் வந்து நம்ம எவ்வளவு அளந்து எடுத்தோம் அப்படின்னா 5 இன்ச்சு அளந்து எடுத்தோம். இப்ப இங்கதான் ஆம்ஹோலோட இது இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ற மாதிரி தான் வரும். ஏன் அப்படின்னா இவங்க 38 இன்ச் பிளவுஸ், ஆள் வந்து கொஞ்சம் வெயிட் ஆனவங்க, அதனால ஸ்லீவுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கரெக்டா அந்த ஆம் ஹோல் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா,
அதுக்கு நேர மேல வச்சு அங்க இருந்து 5 இன்ச்சு நமக்கு இருந்தது. அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சு. இந்த 5 இன்ச் வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 5.5 இன்ச்சா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அளவு பிளவுஸ போட்டு பாருங்க, நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம். ஆம்கோலோட லென்த்துமே நமக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஆம்கோலோட லென்த் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவா இருந்தாலும் அந்த பிளவுஸ்ல இருந்து ஒரு 5 இன்ச் உயரம் எடுத்து அந்த 5 இன்ச்ல இருந்து அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து 1.5 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இங்க எப்பயுமே நீங்க ஒரு 1.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப இங்க நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணீங்க இல்லையா, அதுல இருந்து இந்த 1.5 இன்ச் வரையும் ஸ்கேல் இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கிட்டு நீங்க கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த ஸ்கேல் இருந்தாலும் சரி, இல்ல இந்த இந்த கர்வ் ஸ்கேல் இல்ல இந்த கர்வ் ஸ்கேல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும். இல்ல நான் கையிலே ஈஸியா போடுவேன் சிஸ்டர் அப்படின்னா நீங்க கையிலே கூட ஈஸியா போட்டுக்கலாம். இதுல எப்படி போடணும்னு நான் சொல்றேன். இதுல ஆல்ரெடி நான் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நுனி பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட கரெக்டா இந்த கர்வ் வளையிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த கோடு போட்டதுக்கு சென்டர்ல இந்த வளைவு இப்படி வர்ற மாதிரி, அதாவது நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. மறுபடியும் இந்த ஸ்கேல இந்த சைடு பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதை அப்படியே நீங்க வளைச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்கேல்ல போட வரல அப்படின்னா நீங்க இந்த கர்வ் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு கையிலே கூட போட தெரியும் அப்படின்னா நீங்க கையிலே கூட போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் வந்து பத்தாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 34 இல்லைன்னா 36 இந்த அளவுக்கு மட்டும் நீங்க அளந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எடுத்தோடனே பெரிய சைஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாயிரும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 34 இன்ச் இல்ல 32 இன்ச் பிளவுஸை வந்து நீங்க வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து நீங்க 40 42 அந்த இன்ச்சை வந்து நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா கிளாத் பத்தல, நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை எப்படி அட்டாச் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இருக்கிற வரையும் இப்போ 1 இன்ச்சுக்கு இது வரையும் கேப்ல நமக்கு கிளாத் இருக்கு, அது வரையும் நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா, அந்த கிளாத் தான் இது. இப்ப அவ்வளவுதாங்க ஸ்லீவ்ல. இப்ப கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது தெரியும். இந்த ஹோல்டிங் இருக்கு இல்லையா, இத நீங்க ஓபன் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு நம்ம கிளாத் கொஞ்சமா ஒரு 1 இன்ச் வரையும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதாங்க ஸ்லீவ். நம்ம பிளவுஸ்ல பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கட் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. ஆனா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதா ரொம்ப கஷ்டம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இந்த சைடு பேக் பீஸ் கட் பண்ணணும்.
இந்த சைடு வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்ப சென்டர்ல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். மோஸ்ட்லி நம்ம கிராஸ் கட்டிங் தான் அதிகமா போடுவோம். ரொம்ப ஒல்லியானவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் போடுவோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே நம்ம கிராஸ் கட்டிங் தான் நம்ம போடுறோம். ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்றதுக்கு அதுக்கு முதல்ல பேக் பார்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். பேக் பார்ட்டை நீங்க கிராஸா போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பிளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயுமே மேல உள்ள கிளாத்தும் கீழே உள்ள கிளாத்தும் சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அந்த பேக் பார்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது மேலே அழகா ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்ஹோல்லையும் மேல ஷோல்டரையும் நம்ம 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அது வரையும் மார்க் பண்ணிடாதீங்க. நம்ம இங்க ரெடி அளவு இருக்கு இல்லையா, அது வரையும் நீங்க அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் விட்டு அதை மார்க் பண்ணாதீங்க. இந்த சைடு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் இப்ப ரெடி அளவு மேல மார்க் பண்ணிக்கிட்டு ரெடி அளவு மேல மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா விட போறோம். ஏன் இந்த 1/2 இன்ச் விடுறோம் அப்படின்னா, நம்ம இங்க கிராஸ் பிடிப்போம் இல்லையா, கிராஸ் பிடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச் நமக்கு வந்து துணி போயிரும். அதனால நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க பேக் பீஸ்ல இந்த கழுத்து மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுல ஒரு சின்ன அழுத்தி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அது ட்ரேஸ் ஆயிரும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டா ட்ரேஸ் ஆயிருக்கு. அந்த கீழே நமக்கு விழுந்திருக்கு இல்லையா, அந்த ஷேடுல அழகா நீங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். நம்ம இங்க 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுக்கிட்டையும் நம்ம அழகா கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தையலுக்காக நம்ம உள்ள 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு அப்பதான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த அளவெல்லாம் நமக்கு கரெக்டா தெரியும். இப்ப பிளவுஸ் எடுத்துக்குங்க. எப்பயுமே பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்க மார்க் பண்ணும்போது பூப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு வச்சுதான் நம்ம அளவுகளை ஃபுல்லாவே எடுக்கணும். இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சைடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ணிருப்போம். அதாவது இந்த பா குக்கி சைடு வந்து அதிகமான துணி இருக்கும், இந்த சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிருக்கோம். அதனால நீங்க ஹூக் பட்டி சைடே நீங்க அளவை எடுத்துக்கோங்க. இது என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படியே இந்த ஷோல்டரை ஒண்ணு போல வச்சு ரெடி அளவுல இருந்து நீங்க ஒண்ணா வச்சுக்கோங்க. இந்த கையெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த ஆஹோல இந்த கப் ஷேப்ப இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டியோட நீளம் வந்து கரெக்டா ஒண்ணு போல வரும். இப்ப இந்த மாதிரி தூக்கி விட்டதுக்கு அப்புறம் அழகா அந்த கர்வை வச்சு நீங்க பிளவுஸோட கழுத்தோட அளவை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவுல இருந்து நீங்க பிளவுஸ வச்சுக்கணும். அளவு பிளவுஸ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கு இல்லையா, இதுல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க இப்ப பிளவுஸ் எடுத்துருங்க. இப்ப இந்த கழுத்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அத ரஃபா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. அதே மாதிரி
இந்த சைடு நீங்க ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க அந்த கர்வுக்காக மார்க் பண்ணி இந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல எப்பயுமே நீங்க மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா இந்த ட்ரேஸ் வந்து கீழே நமக்கு ஈஸியா வந்துடும். இப்ப இந்த இடத்துல கோடு போட்டுக்கோங்க. நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒரு ரஃபா ஒரு தூரம் வரையும் நீங்க கோடு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த பட்டியோட அளவை தான் நம்ம மார்க் பண்ண போறோம். அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துல இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணிருப்போம்ல கீழே, அது வரையும் எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்கு. இந்த 3.5 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நீங்க கழுத்துல இருந்து 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஜாயின் பண்ற இடத்துல நமக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விடணும். இப்ப அதே மாதிரி இங்க ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா சென்டர்ல, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டர் டாட் தான் இப்ப மார்க் பண்ண போறோம். சென்டர் டாட் மார்க் பண்றதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு பட்டியும் அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவுல கரெக்டா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேல ஷோல்டர்ல இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஃபோல்ட் பண்ணிக்கோ மடிச்சுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இங்க ஷோல்டர்ல ரெடி அளவு இருக்கு இல்லையா, அங்க ஒரு 1 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்ல இருந்து தான் நம்ம பிளவுஸோட அளவு பிளவுஸோட ஷோல்டரை வந்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த நேர சமமா இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த ஷேப் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. அளவு பிளவுஸ ரொம்ப இழுத்து பிடிச்சிடாம ஒரு நார்மல்ல வைங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அளவு மாறி போயிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஓரளவு இழுவ கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த சைடு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய நீளம் வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக இங்க இருந்து நீங்க 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, இதுல இருந்து இந்த 2 இன்ச் இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லா பிளவுஸுக்குமே இந்த நம்ம பட்டியில இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோடைய நீளம் வந்து 2 இன்ச் இருந்தாலே அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு கரெக்டா அந்த 2 இன்ச்ல அந்த டாட் வந்து நீளம் இருக்கு. இப்ப இந்த நம்ம இங்க விட்டோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அந்த இதுல இருந்து இந்த டாட் வச்சிருக்கோம் இல்லையா, அது வரையும் கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல அதே ஊக்குப்பட்டி சைடு தான் நம்ம எடுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவும் ஆம் ஹோலும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா,
அது வரையும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு இருக்கு. இப்ப அந்த 5 இன்ச்சை இப்படி வச்சு எடுத்துடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் நீங்க விட்டுட்டு தான் அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா மேல நம்ம ஸ்லீவும் உடம்பு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். இப்ப அந்த 5 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப 5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப இங்க டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்ல இருந்து இது வரையும் வி ஷேப் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த வி ஷேப் வந்து நமக்கு அழகா கிடைச்சிரும். இங்க கரெக்டா அந்த 2 இன்ச்சு நீளம் வந்து இருக்கணும். 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கூட போலாம், ஆனா 2 இன்ச்சுக்கு குறைஞ்சு நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வி ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க கட் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்க ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இப்படி பிடிக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம உள்ளடக்கி வெட்டுவோம் இல்லையா, அது ஒரு சிலருக்கு தான் தேவைப்படும், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. உங்களுக்கு உள்ளடக்கி வெட்டுறது வேணும் அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். பேக் பார்ட்டை எடுத்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வி ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப பட்டி வந்து நமக்கு இதுல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதுல அழகா நீங்க பட்டிய கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸுக்கு எப்பயுமே லென்த் வந்து ஒரு 10 இன்ச் இருக்கிற மாதிரி, இதுல வந்து 11 இன்ச் இருக்கு. நீங்க எப்பயுமே பட்டி பீஸ்க்கு ஒரு 10 இன்ச் வந்து லென்த் இருக்கிற மாதிரியும் ஒரு 5 இன்ச் வந்து அகலம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி விட்டுக்கலாம். கழுத்துல வந்து நம்ம பைப்பிங்கோ இல்ல கழுத்தை வந்து அடிச்சு திருப்போம் இல்லையா துணி கொடுத்து, அதுக்காக நீங்க இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே கிராஸா தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1.25 இன்ச் பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. புதுசா பழகுறவங்களுக்கு டக்குன்னு இதோட அளவு வந்து கரெக்டா வராது, ஒண்ணு போல இருக்காது. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.